நீங்க 1000 கோடி போட்டீங்க தெரியும். ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க. உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜர்னலிஸ்டோட பேரை சொல்லி நான் சொல்றேன். எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? 1000 கோடி ரூபாய்க்கு மேல. இன்ஃபேக்ட் எனக்கு இது 40,000 கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம். என்னோட கால்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கால்குலேட் பண்ணால் 40,000 கோடி ரூபாய் தாண்டணும். ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன். அதனால் இன்றைக்கி ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நான் போகிறேன் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே. பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க், ஒரு சின்ன துரும்பு தான் அந்த 1000 கோடி என்பது. ஏன்னா அந்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு 2024 லோக்சபாவையே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க. டாஸ்மாகினுடைய பணத்தை வைத்து தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக களத்தில் இருக்கிறாங்க. சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், எந்த விதமான ஊழல் நடைபெறும் செந்தில் பாலாஜி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே? என்ன இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராடு பொலிட்டீஷியன் நம்பர் 1லேருந்து போட்டிங்கன்னா நம்பர் 1 அவர். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி கேட்குறாங்க, நீங்கள்லாம் அமைச்சராக தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல் வேஷம் போடுறாங்க. இவங்களாம் நல்லவங்க, கர்மவீரர் காமராஜர் ஐயா கேபினெட்டில் சர்வ் பண்ணவங்க. ஒரு ஊழல் கேபினெட்டில் தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ஊழல் பேர்வழி சாராய அமைச்சர். அவர் சொல்வதில் எங்கே இருக்குது? அந்த சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமில். எத்தனை முறை பெயில் டினை ஆச்சு, ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அதனால் இவர் சொல்வதெல்லாம் நாம் இன்றைக்கி ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை? நான் சொல்வது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. டாஸ்மார்க் வழக்கில் முதல் குற்றவாளியாக மு